Hi guys, this is Kalivani. I'm a special educator. I already told you what is special education and who is a special educator and what are the disabilities at all. I just gave one outline about that. I hope you're all little clear with that. Okay, today we'll see a learning disability. Learning disability neurologically condition that affects the brain stability. Brain stability means what is means இப்போ நம்ம நார்மலாகவே நம்ம கேட்குறத பிரெயின் ரிசீவ் பண்ணிவிட்டு அதை ப்ராசஸ் பண்ணிட்டு தான் நமக்கு என்ன மாதிரி ரிப்ளை கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லும். இப்போ பிரெயின்ஸில் அஃபெக்ட் ஆகிருக்க இந்த நியூரோலஜிக்கல் பசங்களுக்கு அதை ரிசீவ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத அவங்க ரிசீவ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை தாண்டி அதுக்கப்புறம் அது ப்ராசஸ் ஆகி அந்த இன்ஃபர்மேஷன் வெளியில் கொடுக்க இன்னும் டிலே ஆகும். ஸோ இது ஒரு வகையில் லேர்னிங் டிசபிலிட்டி இது தான் ஆகும் பசங்களுக்கு. இதனால் பசங்க என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேல் ஃபேஸ் இன் ரீடிங், ரைட்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ். இது எல்லாமே அவங்களுக்கு டிலே ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா பிரெயின் அதை ரிசீவ் பண்ணி உடனே நமக்கு இப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் சொல்லுது. அதுவே அந்த லேர்னிங் டிசபிலிட்டி சில்ட்ரனுக்கு இட் வில் லிட்டில் பிட் டேக் அ டைம். அது ப்ராசஸ் ஆகவே லேட் ஆகுது. ஸோ அதனால் லேர்னிங் டிசபிலிட்டி சில்ட்ரன்ஸ் எல்லாருமே ரீட் பண்ணுறதுக்கும் எழுதுறதுக்கும் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிறதுக்குமே ரொம்பவே டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.